என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களுக்காக தான் காஃபி போட்டுட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீ காஃபி போடுறத பாக்குறதுக்கு தான். நீங்க என்ன இப்படி பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் அப்புறம் கான்சியஸ் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் உங்க காஃபி ரெடியும் ஆகாது. அப்புறம் நான் காஃபி சரியா போடலன்னு என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்ப சரி, நேரடியாவே சொல்லிடுறேன். என்ன? இன்னைக்கு காஃபி நான் போட போறேன். வேண்டாம். இல்லனா ஏன்னா எனக்கு உங்களுக்கு காஃபி போட ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். உனக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படின்னா அது நீ எப்பத்துல இருந்து சுயநலவாதியான? உன் சந்தோஷத்தை என் கூட ஷேர் பண்ணிக்க மாட்டியா? கொஞ்சம் சந்தோஷத்தை எனக்கும் கூட ப்ளீஸ். சரி சரி, நீ எந்த அர்த்தத்துல சொல்றன்னு எனக்கு தெரியும். அது என்னன்னா, இந்த ஒய்ஃப்ன்றவங்க இருக்காங்களே, புருஷன் சந்தோஷத்துல தான் சந்தோஷத்தை தேடிப்பாங்க. அதாவது எனக்கு காஃபி குடிக்க பிடிக்கும்ல, அந்த மாதிரி. அதனாலதான் உனக்கு காஃபி போறதுல சந்தோஷம். ஏன்னா என் சந்தோஷத்துல உன் சந்தோஷத்தை நீ தேடிக்கிற, அப்படிதானே? ஆனா என் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லு பாப்போம். பார்ட்னர்ஷிப் 50-50. நீ என்னோட மனைவி, நான் உன்னோட புருஷன். எனக்கும் பாதி சந்தோஷம் கிடைக்கணும் இல்லையா? எனக்கும் சேவை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? சரி, இந்தாங்க. நீங்க சேவை பண்ணுங்க, உங்களுக்கு சந்தோஷம் சூப்பர். இப்ப பாரு, பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க இவர் தான் லக்கின்னு. ஏன்னா நான் மனைவியா வந்ததுக்கு. ஆனா உண்மையை சொல்லணும்னா நான் தான் ரொம்ப லக்கி. ஏன்னா இவர் எனக்கு புருஷனா கிடைச்சிருக்காரு. இந்த உலகத்துல ஏன் அளவுக்கு அதிர்ஷ்டசாலி யாரும் இல்ல. முடிஞ்சது. இது வேர்ல்டுலயே பெஸ்ட் காஃபின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இதுதான் வேர்ல்டுலயே பெஸ்ட் ஒய்ஃபுக்கான காஃபின்னு நான் சொல்லுவேன். அடேங்கப்பா, நல்லா பெருசா தான் இருக்கு. அச்சோ, ரியா வந்தா என்ன தப்பா நினைச்சிருவாளே. இப்ப என்ன பண்றது? 1 செகண்ட். என்னோட வாஷ்ரூம்ல இருக்க ஷவர் வேலை செய்யல. அதனால நான் இப்போ உன்னோட ஷவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் டோன்ட் நாக் த டோர். எனக்கு டோரை தட்டுறது சுத்தமா பிடிக்காது ரன்பீர். நான் நிஜமா தான் சொல்றேன், எனக்கு குளிக்கும் போது யாராவது டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்காது. போலாம். இப்ப நான் நிம்மதியா சந்தோஷமா குளிக்க போறேன். ஒருவேளை ரியா நோட்டை பார்க்கலனா திரும்பவும் பிரச்சனை ஆயிடுமே. ஓ, how lucky. பர்ஃபெக்ட். இனிமே நான் குளிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ரியா, நான் லாண்ட்ரிக்கு துணி போட போறேன். உன்னோட துணி ஏதாவது இருக்கா? ரியா, அவ இங்க இல்லையே. ரியா, சோப் விழுந்துருச்சு. டோன்ட் வரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இந்தா. Thank you so much, பிராச்சி. ரன்பீர், நீயா? ஓ ஷிட், பிராச்சி, நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ளே வந்த. எதுக்காக நீ இப்போ உள்ள வந்த? எதுக்கு நீ வந்த? நான் உன்னை ரியான்னு நினைச்சிட்டேன். சோப் விழுந்துருச்சுன்னு எடுத்து கொடுக்கிறதுக்காக வந்தேன். எனக்கு தான் கண்ணு தெரியல, உனக்கு கண்ணு தெரியுதுல, நீ பாத்துக்க வேண்டாமா? வாய் மூடு. ரியா செல்லம். மெத்தாலி பெரியம்மா, அவ இங்க இல்ல. வாய் மூடு. ஓ, குளிச்சிட்டு இருக்காளா? ரியா, என்ன பண்ற? எதுக்கு லாக் பண்ற? அவன் உள்ள வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ வாய மூடு. நீ வாய் மூடு. அட, நீ வாய மூடு. இதுல என்ன எழுதிருக்கு? என் வாஷ்ரூம்ல ஷவர் வேலை செய்யல, அதனால இங்க குளிக்க வந்திருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டைம் தான் கொடுக்க மாட்டேங்கிறாளே. அண்ணா, இங்க என்ன நடக்குது? தானும் அவ பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டா. என்னாச்சு?
தனு ஏதாவது சொன்னாலா இல்ல ஏதாவது பண்ணாலா? இங்க வந்து இன்னொரு வலையை விரிச்சிட்டு போயிருக்கா. எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் 5 நாள்ல நடக்கணுமா? ஏன்னா இன்னும் 6 நாள்ல இந்த கேஸோட ஜட்ஜ் ரிட்டையர்ட் ஆக போறாராம். அவர் இருக்கும் போதே இந்த கல்யாணத்தை முடிக்கணுமா? ஷீ இஸ் பேசிக்கலி புட்டிங் பிரஷர் ஆன் அஸ். இதுல பிரஷர் ஆகிறதுக்கு என்ன இருக்குன்னா, நாம அவகிட்ட புது ஜட்ஜுக்காக வெயிட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஒருவேளை அந்த ஜட்ஜ் இந்த கேஸ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணலாம் இல்லையா? ஒருவேளை இல்லனா இப்ப ரிஸ்க் 50-50 இல்லமா 90%. புது ஜட்ஜோட வெர்டிக்ட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இந்த ஜட்ஜாவது ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு, அந்த ஜட்ஜ் அதுவும் கொடுக்கலனா? நீ எதுக்கு புது ஜட்ஜ் பார்த்து பயப்படுற? நான் ஜட்ஜ பார்த்து பயப்படலங்க, தனுவை பார்த்து தான் பயப்படுறேன். தனு கிட்ட எல்லா சாட்சியும் இருக்கு, ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கு? நீங்க நிரபராதின்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். தனு கிட்ட இருக்கிற ஆதாரங்கள்லாம் ஃபேக்குன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா கோர்ட் அவ சொல்றது தானே உண்மை நம்புது. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ தான் பாதிக்கப்பட்டவ. அப்ப நான் 5 நாள்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வரியா? நம்ம கிட்ட இப்ப வேற ஆப்ஷனே இல்ல. நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு எல்லாம் கேட்க மாட்டேன். ப்ளீஸ் சொல்றத கேளு. அவகிட்ட ஏதாவது பேசி சமாளி. நீ என்ன மிரட்டுறியா இல்ல ரெக்வெஸ்ட் பண்றியா? நீ என்ன பண்றன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு. நம்ம இங்க என்ன பண்றோம் ரியா கிட்ட சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்சதை பாத்துக்கோ. சரி, நான் போறேன். போ. நான் போறேன். போ. இப்ப போய் சீக்கிரம் போ, நான் குளிக்கணும். போ. லிசன், நான் லாஸ்டா கேக்குறேன். என் வாஷ்ரூம்ல யார் இருக்கா? ப்ளீஸ். என்ன? ப்ளீஸ். எனக்கு சரியா கேக்கல, சத்தமா சொல்லு. ப்ளீஸ். ஓ, பாசமா சொல்லு. ப்ளீஸ். ரியா, இட்ஸ் மீ ரன்பீர். இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ். நீ ஏன் வாஷ்ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் ஏன் பதில் சொல்லாம இருந்த? ஐ அம் ஃபாலோயிங் இன் லவ். வாட்? எனக்கு சரியா கேக்கல. அட ஒண்ணு இல்ல. அது வந்து என்னன்னா, ஷவர்ல குளிச்சிட்டு இருக்க. வேற என்ன பண்ணுவாங்க இங்க? அது என்னன்னா, ஆக்சுவலி என்னோட ரூம்ல ஷவர் ஒர்க் பண்ணல, அதனாலதான் நான் இங்க வந்து குளிக்க வந்துட்டேன். பட் ரிலாக்ஸ். ஆனா நான் வெளிய நோட் கூட ஒட்டி வச்சிருந்தேன். நீ படிக்கலையா? நோட்டா? ஓ சாரி ரன்பீர், வெளியே எந்த நோட்டுமே இல்ல. அட நல்லா பாரு, கீழே ஏதாவது விழுந்திருக்க போகுது. Well, I can't see any note. You have continue. நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். Thank you. Let's go, okay? ரன்பீர் வாஷ்ரூம்ல இருக்கா, நான் இங்க இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. அவன் வெளியே வந்ததும் நான் அவனை பயமுறுத்த போறேன். இந்த தொடச்சுக்கோ. Thank you. ரியா இருக்காளா? போயிட்டாளா? அது வந்து நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. யார் டெம்பி? நீ கேட்ட மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் நான் அனுப்புறேன். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ண, ரன்பீர் வெளியே வரட்டும். அவ வெளியே பெட்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்போ லெட்ஸ் வெயிட். தேங்க்ஸ். நீ அந்த பக்கமா திரும்ப. டிம்பி கொஞ்சம் பொறுமையா இரு. ஹலோ, ஒரு நிமிஷம் இறங்கி. சரியா கேட்கல? வாஷ்ரூம் போயிட்டு தான் வரேன். யூர் ரைட். நான் இங்க வந்திருக்க கூடாதுதான். நான் போறேன். நீ என்கிட்ட என்ன மறைக்கிற? நான் எதுவும் மறைக்கல. என்ன மறைக்கிறது? நீ உன்னோட ஃபீலிங்ஸ் என்கிட்ட இருந்து மறைக்கிறல்ல, அதான் என் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ். அபி, நீ இப்ப எவ்வளவு வேணாலும் மறைச்சுக்கோ, ஆனா என்னால உணர முடியுது. பல வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு எந்த அளவுக்கு என் மேல காதல் இருந்ததோ அதே காதல நான் இப்போ உன் கண்ணுல பாக்குறேன். அதாவது பிரக்யாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி. அதான் நீ முதல்ல என்ன காதலிச்சிட்டு இருந்தல்ல, நான் அப்போ ஒரு மாடலா இருந்தேன். அப்புறம் நீ ஒரு ராக் ஸ்டார். நம்ம எப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு மீட் பண்ணுவோம் இல்லையா? அப்ப விஷயமே வேற, இப்ப விஷயமே வேற. இனி நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஐ won't force you. Take your time. ஆனா இனிமேயாச்சும் என்கிட்ட கொஞ்சம் அன்பா பேச. நான் என்கிட்ட வராத. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், என்கிட்ட வராத. இல்லனா அப்புறம் நான் கைய ஓங்க வேண்டியதாயிடும். என் போன்ல எத்தனை போட்டோ இருந்துச்சோ எல்லாத்தையுமே நான் அவளுக்கு அனுப்பிட்டேன். அவ அவுட்ஃபிட் செலக்ட் பண்ணுவா, அப்புறம் நான் எந்த ட்ரெஸ் போட்டுக்கணும்னு அவளே சொல்லுவா. ஹவுஸ் தட்?
என்னாச்சு அத்தை என்ன யோசிக்கிறீங்க? மித்தாலி அண்ணி உன்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்காங்க, நீ ரியாக்டே ஆகாம இருக்க? அவங்க அப்படி என்ன சொன்னாங்க நான் ரியாக்ட் ஆகிறதுக்கு? மித்தாலி அண்ணி என்ன சொன்னாங்க? ரன்வீர் அவன் தான் பாத்ரூம்ல இருக்கான்னு அவங்க கிட்ட சொல்லிருக்கான். ஐயோ அத்தை, அவன் சும்மா காமெடி பண்றான். எவ்ரிதிங் இஸ் கூல், ஓகே? பிராச்சி, பிரக்யா எங்க? அம்மா கிச்சன்ல இருப்பாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் அவளை வர சொல்லுண்ணே. என்னாச்சு டாட்? அது வந்து என்னன்னா, என்னாச்சுங்க, நீங்க அங்க போனீங்க? போனேன். நாளைக்கு மருதாணி சங்கீத் ஃபங்க்ஷன் இருக்கு. அது தெரியும், ஆனா அங்க என்னாச்சு? ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா? எதுவுமே கிடைக்கல. எனக்கும் கிடைக்கல, அண்ணனுக்கும் கிடைக்கல. ஆக்சுவலா அண்ணன் அவளோட பெட்ரூம் வரைக்கும் போயிட்டாரு. அவ ரூம்ல இருந்து ஏதாவது கிடைக்கும் நினைச்சேன், அது மூலமா அவளை மாட்ட வைக்கல நினைச்சேன், ஏதாவது கிடைக்கும் நினைச்சேன், எதுவும் கிடைக்கல. ஒரே ஒரு ஆல்பம் கிடைச்சது. அதுல ஏதாவது போட்டோ இருந்துச்சா? இருந்துச்சு, ஆனா அதுல நானும் தனுவும் மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை அவ நான் வரப்போறத தெரிஞ்சு மாத்தி வச்சாலா இல்ல எதிர்ச்சியா வச்சாலான்னு தெரியல. இதெல்லாம் அவ எதுக்காக பண்றனா, என்ன தவிர அவ லைஃப்ல வேற யாரு இல்லன்னு காட்டிக்கிறதுக்காக. அவர் நாம நினைக்கிறத விட பிரில்லியண்டா இருக்கா. நாம என்ன யோசிக்கிறோம்னு அவளுக்கு தெரியுதா? இப்ப நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல. நாம ஏதாவது பண்ணணும்ல மாம்? இல்ல ரியா, அவளுக்கு என்ன தோணுதோ அதை தாராளமா அவளை செய்ய விட போறோம். அப்பதான் நாம ஏதாவது பண்ண போறோம்ன்ற சந்தேகம் அவளுக்கு வராது. அப்புறம் அவளுக்கு எதிரா நாம ஏதாவது பண்ண போறோம்னா அதை நல்லா தெளிவா பண்ணணும். என்ன பிளான் பண்ணாலும் அவளும் மனுஷிதான், அவளும் தப்பு பண்ணுவா. நாம அவ தப்ப சாதகமாக்கிக்கணும். அதுக்கப்புறம் உங்களை நிரபராதின்னு நிரூபிச்சிடலாம். யூ ஆர் ரைட் பிரக்யா. இப்ப நம்ம எந்த பிளானும் போடக்கூடாது. ஆனவ 24/7 கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்பாட்ல ரியாக்ட் பண்ணலாம். டாட், அட டாட் எங்க போறாரு? மாம், அத்தை, மாம் சொன்னது சரிதான். நம்ம 24/7 தனுவ கண்காணிச்சுட்டே இருக்கணும், ஓகே? நீ ரன்வீரை மட்டும் கண்காணி. பிராச்சி அவன்கிட்ட நெருங்க விடாத. இப்ப வரைக்கும் உனக்கும் ரன்வீருக்கும் கல்யாணம் ஆகல. எந்த உரிமை உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்கணுமோ அந்த உரிமையை யார் வேணாலும் பறிக்கலாம். டேஞ்சரஸ் ஆயிட்டானா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த பிரதீப் இங்க வந்திருக்கான், ஆனா அந்த விஷயத்த தனு நமக்கு தெரிய விடாம பண்ணிருக்கான். அவன் நம்ம முன்னாடியே தான் அந்த பிரதீப் இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்கான், ஆனா யாருக்குமே தெரியல. தனு டேஞ்சரஸ் ஆவானா? அதுக்கு என்ன? இப்ப தெரிஞ்சதுனால அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க போறேன். நடந்துக்க போறேன்னா நீ உன்னோட பிளான் நான் முதல்ல ரியாக்ட் பண்ணுவேன்னா, இப்ப ஆக்ட் வாட் யூ வாண்ட் டு டு. ஒருவேளை அந்த பிரதீப் இங்க வந்திருந்தானா அவன் இந்த என்கேஜ்மெண்ட்டை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணிருக்கான்னு அர்த்தம். ஆனாலும் தடுக்க முடியல. அப்படின்னா அவன் இங்க இல்ல, வேற எங்கேயோ வெளியில இருக்கான். உனக்கு எப்படி தெரியும் வெளியில இருக்கானு? யாருக்கு தெரியும்? தனு அவன் கதையை முடிச்சிருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி நடக்க வாய்ப்பில்ல. அவளால அவனை கொல்ல முடியாது. ஏன்னா அவ புருஷனோட டெட் பாடி கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் அவளுக்கு கல்யாணம் நின்னுடும். அதனால அவ அப்படி செய்ய மாட்டா. அதே மாதிரி அவனை உயிரோடவும் வச்சிருக்க மாட்டா. ஐ மீன் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தவனால கல்யாணத்துக்கும் அவனால வர முடியும் இல்லையா? அதனாலதான் தனு ரொம்ப கான்பிடென்டா இருக்கா. பிரதீப் மறுபடியும் வந்தாலும் அவனை சமாளிக்க முடியும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இத நமக்கு சாதகமா மாத்திக்கணும். திரும்பவும் அவ தடுக்க முயற்சி பண்ணும் போது அவளை கையும் களவுமா புடிச்சு. ஒருவேளை அவன் வரலனா அப்ப மருதானிக்கு வரலனா அப்ப சங்கீத்க்கு வருவான். ஆனா கண்டிப்பா வருவான். இந்த ஃபங்க்ஷன்ல அவளை நம்ம தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுவோம். ஆனா கல்யாணத்தை கண்டிப்பா நாம நடக்க விட மாட்டோம். பொண்ணா? யார் மணப்பொண்ணு? அதான் யாருக்கு கல்யாணம் ஆக போதோ, யாருக்கு மருதாணி வைக்கணுமோ. ஆமா, கல்யாணம் ஆக போதான், ஆனா இன்னும் ஆகல. அதுக்குள்ள மணப்பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க? பெரிய மணப்பொண்ணு. அவ எப்ப வருவாளோ வரட்டும். அவ வரதுக்கு முன்னாடி நீ எனக்கு மருதாணி போட்டு விடு. அப்புறம் இங்க பாரு, அழகா போட்டு விடணும். கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ, அது கண்டிப்பா நடக்காது. இங்க பாரு, நான் எப்படி உனக்கு பணம் கொடுத்துட்டேன், மருதாணி நல்லா போட்டு விடுவல்ல? சரி, போட்டு விடு. அட பிரக்யா, வா 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 வா, நீங்க இங்க வாங்க. என்ன? வாங்க இங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வேணும் சொல்லுங்க. உங்க கையில எந்த மாதிரி மெஹந்தி போடணும்? இல்ல, நான் மெஹந்தி எனக்கு இல்ல. எனக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். பாக்குறதுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் மாதிரி இல்லதான். கலகலப்பா எதுவும் இல்ல, சிரிப்பு சத்தம் எதுவும் கேட்கல, ஆட்டம் பாட்டம் எதுவும் இல்ல, ஒன்னும் இல்ல. தானோ, நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஆட்டம் பாட்டம் இது என்ன கச்சேரியா என்ன? இது மருதாணி ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஆட்டம் பாட்டம் கலகலப்புனா அதெல்லாம் எப்படி இருக்கும் சொல்லு? நம்ம யாரையும் கூப்பிடாதனால யாரும் வரலப்பா. அதனால வெறும் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். தனு, தனு, ஓ மை காட், எவ்வளவு அழகா இருக்க. வெரி பிரிட்டி. தேங்க்யூ. ஆலியாக்கு என்னாச்சு? அதாவது அவ இந்த அளவுக்கு நடிக்கிறா. சில நேரம் ஆலியா மாறலையோன்னு எனக்கு தோணுது. அதாவது அவ மாறிட்டா, ஆனா அவளை நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலேயே அவ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றானே.
அவ அந்த மாதிரி நடிக்கிறது நமக்கு நல்லதுதான். நீங்க கேட்டரர்ஸ் கிட்ட சொல்லி ஸ்டார்டர்ஸ் ஆரம்பிச்சிருங்க. கேட்டரரா? நான் அவன் கூட சண்டை போட்டேன். அது மட்டும் இல்லாம அவனோட தேவை நம்மளுக்கு தேவையில்லை. வெறும் ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே. எக்ஸாக்ட்லி. இங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் வரது எனக்கும் சுத்தமா பிடிக்காது. சீக்கிரமா டெரஸ்ல வந்து என்ன பாருன்னு. நான் லிமிட்ல தானே பண்றேன். நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. அவ நல்லாவே உணர்றா தெரியுமா? அப்படியெல்லாம் ஒன்னும் அவ ஃபீல் பண்ணல. ரெண்டு இடத்துலயுமே உணர்வுகள் ஏற்படுது. பொறாமப்படுறல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சமாவது பொறாம இருக்குமே. என்ன? சத்தியமா இல்ல. ஸ்மெல் வருதேமா. நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அப்படியே சொல்ற? இங்க பாருங்க, நான் ஒன்னும் பொறாமப்படல, எனக்கு ஒன்னும் எரியல. ஆனா நாம பேசினா அவளுக்கு சந்தேகம் வரும். போங்க. சரி, நான் போறேன். ஒரு நிமிஷம். டீல எவ்வளவு சக்கரை போடணுமோ அவ்வளவுதான் போடணும். ஓவரா சக்கரை போட்டா அது பாயாசம். போங்க. உனக்கு பொறாமையா இல்லைன்னா புரோச்ச மாட்டி விடு. போங்க. மாட்டி விட மாட்டேன். நான் எதுக்கு போகணும்? நான் போக மாட்டேன். அப்ப நான் போறேன். பயங்கரமா பொறாமப்படுறா. ஆனா இது பார்க்க நல்லா இருக்கே. அட என்ன எல்லாரும் சும்மா அமைதியா நின்னுகிட்டே இருக்கீங்க? மருதாணி போடுங்க. அந்த ஃபங்க்ஷன் தானே இப்ப நடக்குது. என்ன? Where is the DJ? நான் டிஜேக்கு போன் பண்ண. நம்ம லாஸ்ட் மினிட் பண்றதுனால டிஜே இல்ல, டிஜே தான் கிடைச்சான். அதான் அவனை வச்சு என்ன பண்றது? அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன். பட் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லனா அது கல்யாண வீடு மாதிரியே இருக்காது. வைஃப் ஹியர் when அபி இஸ் ஹியர். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ரைட். ஆக்சுவலி நீ இருக்கும்போது எனக்கு டிஜே அவசியமே இல்ல. நீ பாடணும், நான் மருதாணி போட்டுப்பேன். Would you sing for me? இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஒரு பாட்டுனா சீக்கிரம், அதாவது ஒரு பாட்டுனா சீக்கிரம் முடிஞ்சிரும். நிறைய பாட்டு இருந்தா தானே நல்லா இருக்கும். அப்பதான் கலகல. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப சரி, நம்ம அந்தாட்சரி விளையாடலாம். அந்தாக்ஷரி. டிஜே வரலனா நம்ம இத பண்ணி தானே ஆகணும். அதுவும் இல்லாம மருதாணி போட்டு முடிக்க 2 மணி நேரம் ஆகும். அதனால இப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா நம்ம ஏன் அந்தாட்சரி ஆடக்கூடாது? என் ஐடியா எப்படி இருக்கு? ஐடியா எப்படி இருக்கு? கேக்குறால? ரொம்ப நல்ல ஐடியா. சூப்பர். நான் சில பேப்பர்ஸ கட் பண்ணி கொண்டு வரேன். நான் அதுல சில லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிடுறேன். அப்புறம் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு பவுல்ல போட்டுடுறேன். என்ன, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேப்பரா எடுத்து அந்த பேப்பர்ல என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டரை வச்சு எல்லாரும் பாடணும். சூப்பர் ஐடியா மித்தாலி அண்ணி. ஐ திங்க் இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஐடியா. அப்புறம் பெண்ணும் பேப்பர் இருக்கு, அது மேல ஸ்டடி ரூம்ல இருக்கு, போய் எடுத்துக்கோங்க. அது சரி, நான் போய் பேப்பர் பெண்ணு கொண்டு வரேன். இட்ஸ் மை லக்கி டே. பாடுறதுக்கு துடிக்கிறீங்க போல. இங்க பாரு, இது நான் தனக்காக ஒண்ணும் பண்ணல, நம்ம ஃபேமிலிக்காக தான் பண்றேன். அவளுக்கு என்ன தோணுதுங்கிறது முக்கியம் இல்ல, எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். தனு அவளாலதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு அவ தப்பா நினைச்சுப்பா. நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். போய் பாடுங்க போங்க. போக மாட்டேன். சஹனா, பிராச்சி எங்க? அவ குளிச்சிட்டு இருக்கா, வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். பரவாயில்ல, இருக்கிற ஆளுங்களை வச்சு நம்ம ஆரம்பிச்சிடலாம் தானே. I'll get the ball. என் ரூம்ல ரொம்ப அழகான கிளாஸ் அண்ட் ஒரு பவுல் இருக்கு. I'll get that. இங்க பாருங்க, லெட்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. சோ நல்ல பாட்டா பாடுங்க. டீம் செலக்ட் பண்ணுங்க. அது வந்து டீம் நம்ம செலக்ட் பண்ணலன்னு வைங்க, யார் ஜெயிப்பான்னு தெரியாது. அப்புறம் போட்டிக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஒன் செகண்ட். எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், மருதாணி போட்டுக்கோ. மருதாணி ஃபங்க்ஷன் எனக்கு தானே, ரைட்? அதனால டீமை நான் தான் செலக்ட் பண்ணுவேன். உன் டீமை நீயே செலக்ட் பண்ணி. அப்போ 2 டீம் இருக்கும். ஒரு டீம் என்னோடது, அப்புறம் இன்னொரு டீம் பிரக்யாவோடது. என் டீம்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா மித்தாலி அண்ணி, பிரியா, ஆலியா, அப்புறம் அபி. அப்புறம் பிரக்யா டீம்ல இருக்கிறது யாருன்னா ஆரியன், ரன்பீர், சஹானா அண்ட் பிராச்சி. ஓகே தானே பிரக்யா? உனக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? இல்ல, ப்ராப்ளம் இல்ல. ஒருவேளை ப்ராப்ளம் இருந்தாலும் நான் டீமை மாத்த மாட்டேன், புரியுதா? உன் டீம்ல யார் வேணாலும் இருக்கட்டும், ஆனா ஜெயிக்க போறது என் டீம் தான். என்ன இந்த டீம் கேம் எல்லாம் வேண்டாமே. அது என்ன, ஒரு குரூப் இந்த பக்கமும் ஒரு குரூப் அந்த பக்கமும். I'm waiting. என்ன கேம் இது? கேம் வந்து நல்லா இருக்கணும். டீம்னா ரொம்ப எக்ஸைட்டடா சந்தோஷமா இருக்கணும். அதனால புது டீம் ஏற்பாடு பண்ணுங்க. மொத்தம் 2 டீம், அப்புறம் 2 கேப்டன். ஒரு டீமோட கேப்டன் தனு, அப்புறம் இன்னொரு டீமோட கேப்டன் நான். சூப்பர். How is that? இன்ட்ரெஸ்டிங். சரி, உன்னோட டீம்ல யாரெல்லாம் இருக்கலாம் நீயே டிசைட் பண்ணு, சரியா?
சோ நான் என் டீம்ல யாருன்னு சொல்றேன். ஆலியா, மேத்தாலி அண்ணி, அப்புறம் ரியா, சஹானா, பிரக்யா, ரன்வீர், ஆரியன், அப்புறம் பிராச்சி. தட்ஸ் இட். வேற யார் பாக்கி இருக்கா? நான் தான் எல்லாரையும் என் டீம்ல சேர்த்துட்டேனே. அபி நீ ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் திரும்பவும் என்னோட டீமை சொல்றேன். இந்த வாட்டி என்னோட டீம்ல இருக்க போறது ரியா, மித்தாலி அண்ணி, ஆரியன் அண்ட் பிரக்யா. அப்புறம் உன்னோட டீம்ல யாரெல்லாம் இருக்க போறாங்கன்னா அபி, ரன்வீர், பிராச்சி, சஹானா அண்ட் ஆலியா. என்ன காம்படிஷன் ஃபேரா இருக்கணும் இல்லையா? அப்பதான் வெற்றி தோல்வி எல்லாமே சுவாரஸ்யமா இருக்கும். என்ன ஆனாலும் நான் கண்டிப்பா ஜெயிக்கணும் அபி. அதனாலதான் நான் பிரக்யாவை என் டீம்ல சேர்த்துக்கிட்டேன். என்ன நீ ஒருவேளை பிரக்யாவை ஜெயிக்க வச்சேன்னு வையி, அப்பவும் ஜெயிக்க போறது நான் தான். ஒருவேளை பிரக்யா வேணும்னே தோக்க பார்த்தான்னு வையி, அவளை நான் பாடவே விட மாட்டேன். என்கிட்ட ரியா இருக்கா. ரியா எப்பவுமே சூப்பரா பாடுவா. சரி, கேம் ஆரம்பிக்கலாம். எல்லாரும் அவங்க டீம் பக்கம் போய் உட்காருங்க. போங்க, போய் உட்காருங்க. இந்த பக்கம் என் டீம் இருக்காங்க, அந்த பக்கம் உன் டீம் இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? கிரேட் டீம்ஸ் இப்ப முடிவு பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பவுல பேப்பர்ஸ் இருக்கு, அதுல நம்ம லெட்டர்ஸ் எழுதி வச்சிருக்கோம். எல்லாரும் பேப்பர் எடுக்கணும். அதுல என்ன எழுதி இருக்கோம் அந்த லெட்டர்ல பாட்டு பாடணும். ஓகேவா? ஒருவேளை அவங்களால பாட முடியலன்னா டீம் மெம்பர்ஸ் பாடுறதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணலாம். வாவ், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். எனக்காகவே நீ பாட்டு பாடுற மாதிரி இருந்துச்சு. ஏதோ இன்னைக்கு ராத்திரி நடக்க போறத நீ எக்ஸ்போஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. இஸ் இட் ட்ரூ? உனக்கே அப்படி தோணுது? அப்படின்னா நீ ஏதாவது விஷயத்த எங்க கிட்ட இருந்து மறைக்கிறியா? அதை நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம்னு பயப்படுறியா என்ன? அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? அந்த மாதிரி எதுவும் இல்லையே. அப்ப நீ என்ன யோசிக்கிறியோ அந்த மாதிரி எதுவும் இல்ல. அது வெறும் ஒரு பாட்டு தான். அதுல எந்த இன்ஃபர்மேஷனும் நீ பேசுறது யாருக்கோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கற மாதிரியே இருக்கு. நீ என்னை விட்டு விலகி இருக்க டிசிஷன் எடுத்துட்டதான். ஆனா நான் எப்படி உன்னை விட்டு விலகி இருக்கணும்னு சொல்லிடு. நான் உன்னை விட்டு விலகி இருக்கணும்னு ஆசைப்பட்டினா எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணு. இவ்வளவு அழகா என் முன்னாடி வராத. அப்புறம் உன்னை விட்டு விலகி இருக்கிறது கஷ்டமாயிடும்.
ஷிட், சாரி, நான் இவனை மறந்துட்டேன். ஹலோ, ஐம் சாரி, உன் குரல் எனக்கு கேட்கல. நீ என்ன சொல்லிட்டு இருந்த? ஆக்சுவலி நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். என்ன சொல்லிட்டு இருந்த? ரியா, எதுக்கு என் ட்ரெஸ் கட் பண்ண? வாட்? நான் ஏன் உன் ட்ரெஸ் கட் பண்ண போறேன்? கிரிமினல் வேலை பண்ணும்போது கோமாளி மாதிரி நடந்துக்க கூடாது. நீ என் ட்ரெஸ் கட் பண்ணிட்டு கிளம்பும் போது இத அங்கேயே விட்டுட்டு போயிட்ட. நீ வழக்கம் போல உன் பழைய பழக்கங்களை ஆரம்பிச்சுட்ட. நீ மட்டும் என்ன சும்மாவா? ரன்பீர் என்கிட்ட இருந்து பறக்கி பாக்குறல, கரெக்டா? ரன்பீரோட ஃபேவரட் கலர் ட்ரெஸ் ஒன்னு யாரு போட்டுக்க சொன்னது? என்கிட்ட ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருந்தது. ஆனா இது போட்டுட்டல. என்கிட்ட இருந்ததை வச்சு மேனேஜ் பண்ண. இது என் பழைய ட்ரெஸ்ஸோட பிளவுஸ். மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். மேனேஜ் பண்ணிட்டல, சந்தோஷம். நீ என்னதான் எதிர்பார்க்கற? நீ ரன்பீரை விட்டு எப்பவுமே விலகி இருக்கணும், அதான் எனக்கு வேணும். சரி, நான் போறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. சரி, ஆனா பிரக்யா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். நீ எதுக்கு என்கிட்ட இந்த அளவுக்கு நல்லவளா நடந்துக்கிற? நான் நார்மலா தான் இருக்கேன். உன் இடத்துல வேற யாரு இருந்தாலும் அவங்க கிட்டயும் இப்படிதான் நடந்துப்பேன். வாவ், அப்போ உனக்கு சாதாரண பொண்ணுக்கும் கல்யாண பொண்ணுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லல? உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிட்டாலும் உனக்கு பிரச்சனை, நல்ல விதமா நடக்கலனாலும் உனக்கு பிரச்சனை தான். நான் எப்பவுமே உனக்கு பிரச்சனையா தான் தெரியறேன். இது உன்னோட கல்யாணம், அதனால சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ண. வாட்? அவனை உனக்கு தெரியுமா? வாட் யூ மீன் பை தட்? அவன் எப்படி எனக்கு தெரியும்? அவன் ஒரு திருடன். எனக்கு எப்படி அவனுக்கு தெரியும்? திருடனா? நான் அந்த டிசைனரை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதான் உனக்கு ட்ரெஸ் டிசைன் பண்ணாரே. உன்னோட கல்யாணத்துக்கான லெஹங்காவை நீ அவர்கிட்ட தானே பண்ண சொன்ன. அதனால தான் பர்சனலா தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். எனக்கு இப்ப பயங்கரமா தலை வலிக்குது. என்னால இப்போ சரியா எதையும் யோசிக்க முடியல. ஐ அம் ரியலி சாரி. எஸ் இன்ஸ்பெக்டர், அந்த திருடன் எங்க வீட்டுல இருக்கிற நகையை திருடிட்டான். அவன் தப்பிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணா, ஆனா அண்ணன் அவரை பிடிச்சிட்டாரு. திருட சொன்னது யாருன்னு நாங்க எவ்வளவோ கேட்டு பார்த்தோம். அவன் வாயே திறக்க மாட்டேங்கிறா, பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. ஓகே, தேங்க்யூ. அத்தை, ஐம் வெரி ஷூர் அந்த ஆள் கண்டிப்பா பிராச்சி சொல்லி தான் இங்க வந்திருக்கான். அவனை திருட சொல்லி பிராச்சி தான் அனுப்பியிருப்பா. அவன் சொன்னதை கேட்டீங்களா? இந்த வீட்டுல இருக்கிற யாரோ தான் அவனை அனுப்பியிருக்காங்களாம். நீங்க கேட்டீங்கல்ல? அத்தை, ஐம் வெரி ஷூர். அதாவது என் ரூம்ல வந்து பிராச்சி தான் அவனை திருட சொல்லிருப்பா. ஏன்னா அப்பதான் நான் என்ன பழி வாங்க முடியும். பிரியா, நீ பிராச்சியை தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. அப்போ உனக்கு என்ன தோணுது? அவ ரொம்ப கரெக்டா? நீ நினைக்கிற மாதிரி அவ இன்னசென்ட் இல்ல. ஷீ இஸ் வெரி இன்னசென்ட். ஏன் சொல்றேன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிராச்சிக்கு பழி வாங்கணும்ன்ற எண்ணம்லாம் என்னைக்குமே இருந்ததே கிடையாது. இந்த மாதிரி எண்ணம்லாம் உனக்கு மட்டும் தான் இருக்கும். இந்த ஹேட்ரட், ஜெல்லசி, ஆங்கர் இதெல்லாம் உன்னோட எமோஷன்ஸ். அவளோட டிக்ஷனரியில இந்த வார்த்தையெல்லாம் கிடையவே கிடையாது. நீதான் பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கவ. அவ இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சதே கிடையாது. இதான் உனக்கு லாஸ்ட். இந்த வீட்டுல எது நடந்தாலும் உனக்கு எதிரா நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காதா? உன்னை யாரும் பழி வாங்கணும்னு நினைச்சதே கிடையாது. முதல்ல இந்த விஷயத்த மூளையில இருந்து தூக்கி ஏறி ப்ளீஸ். அது எப்படி எப்பவுமே அவ சொல்றதெல்லாம் கரெக்ட் நம்புறேன், நான் சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்றேன்? ஒருவேளை பிராச்சி யாரையாவது ஹையர் பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஓ, பிராச்சி மாதிரி பொண்ணு யாரையாவது ஹையர் பண்ணுவாளா என்ன? நீ வேணா இது மாதிரி எல்லாம் பண்ணுவ, ஆனா அவ அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டா. நான் இங்கதான் நின்னுட்டு இருக்கேன். And how dare you talk Riya like this? ரியா பிராச்சியை பத்தி சொல்லும்போது நீங்க அங்கதானே இருந்தீங்க. ஆனா அப்ப எதுவுமே நீங்க சொல்லவே இல்ல. இப்ப ஏன்? ஐ எம் சாரி டு சே திஸ். அதாவது ரியா உங்க அண்ணன் பொண்ணுனா பிராச்சியும் உங்க அண்ணன் பொண்ணு தான். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, ஏன் எல்லாரும் எப்பவும் ரியா ரியா ரியான்னு சொல்லிட்டே இருக்கீங்க? பட் ஐ எம் ரியலி சாரி. இப்ப நீ தான் எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கணும் ரியா. நீ பிராச்சிக்கு எதிராக எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்க அது உனக்கே நல்லா தெரியும், அது எனக்கும் நல்லா தெரியும். சோ இட்ஸ் பெட்டர் இத பத்தி நம்ம பேசாம இருக்கிறது தான் நல்லது. ஒரு தடவை அந்த திருடனுக்கு நினைவு திரும்பிச்சுன்னு வை, யார் அவனை திருட சொன்னதுன்னு அவனே சொல்லிடுவான். இத பத்தி நம்ம அது வரைக்கும் பேசவே தேவையில்ல. யூ கெட் இட்? ரியா,
ரன்வீர்